படத்தோட பேரு ஹொய்ச்சி த இயர்லெஸ். ஹேகே ராஜ்யம் போர்ல தோத்து தண்ணியில குதிச்சு இறந்து போயிடுவாங்க. 700 வருஷம் கழிச்சு கண்ணு தெரியாத ஹொய்ச்சின்றவர் நடந்த போர் பத்தி இசையமைச்சு பாட்டு பாடுவாரு. இந்த இசையை பத்தி தெரிஞ்ச இறந்து போன ஹெய்கி ராஜ்யம் ஒரு படை வீரரை ஹொய்ச்சி கிட்ட அனுப்பிச்சு ஹொய்ச்சியை அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு வந்து பாட வைப்பாங்க. ஆனா ஹொய்ச்சிக்கு அவங்க பேய்ங்கன்னு தெரியாது. இது மாதிரி தினமும் ராத்திரி ஒரு படை வீரர் வந்து ஹொய்ச்சியை பாட கூட்டிட்டு போவாரு. தினமும் ராத்திரி ஹொய்ச்சி எங்க போறாருன்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவரை ஃபாலோ பண்ணி ஹொய்ச்சி பேய்களுக்காக பாடுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹொய்ச்சியை அங்கிருந்து கூட்டிட்டு வருவாங்க. அடுத்து ஹொய்ச்சியோட குரு ஹொய்ச்சியை ஹேகே பேய்கள் பார்க்க கூடாதுன்றதுக்காக அவரோட அசிஸ்டண்ட்டை வச்சு ஹொய்ச்சியோட உடம்பு ஃபுல்லா மந்திர வார்த்தைகளால எழுதி வைப்பாரு. ஆனா அதை காதுல மட்டும் எழுத மறந்துடுவாங்க. இதனால ஹேகே பேய்க்கு ஹொய்ச்சியோட காது மட்டும் தெரிஞ்சு காதை பிடிச்சு பாட கூட்டிட்டு போக